நமஸ்காரங்கள். தைப்பூசம் இந்த வருடம் தை மாதம் 11ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை வழிபட்டால் திருமணத் தடை நீங்கும், எதிரிகளினால் ஏற்படும் தொல்லைகள் விலகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் மற்றும் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து துக்கங்களையும் நீக்கி நமக்கு சகல சௌக்கியங்களையும் அருளக்கூடிய ஓர் உன்னதமான நாள். அன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் சகல க்ஷேமங்களும் நமக்கு கிடைக்கும். அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் ஓர் முருகப்பெருமானின் படத்தை எடுத்து வைத்து முருகப்பெருமானுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு புஷ்பங்கள் சாற்றி மனமுருகி இந்த ஒரு ஸ்லோகத்தை 6 முறை உச்சரித்து தங்களால் முடிந்த நைவேத்தியத்தை முருகப்பெருமானுக்கு நிவேதனம் செய்து ஆரத்தி எடுத்து கொண்டாலே விரதமிருந்த பலனும் கிடைக்கப்பெற்று மற்றும் விரதமிருந்தால் என்னென்ன பலன்கள் ஏற்படுமோ அனைத்தும் இந்த ஒரு ஸ்லோகத்தை மனதார முருகனை வேண்டி கூறினாலே கிடைக்கும். ஸ்லோகத்தை அனுபவிப்போம். சக்திஹஸ்தம் விரூபாக்ஷம் சிகிவாகம் ஷடானனம் தாருணம் ரிபுரோகக்னம் பாவயே குக்குடத்வஜம். சக்திஹஸ்தம் விரூபாக்ஷம் சிகிவாகம் ஷடானனம் தாருணம் ரிபுரோகக்னம் பாவயே குக்குடத்வஜம். இந்த ஸ்லோகத்தை கூறி முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளை பெறுவோமாக. நமஸ்காரம்.